இப்படி சனிக்கிழமை காலையில மல்லாந்து படுத்துக்கிட்டு ஒரு மியூசிக் பாட்டு பாடினா என்ன சுகமா இருக்கு. இதே பள்ளிக்கிழமை காலையிலே எழுந்திரிச்சு பல்ல விளக்கி குளிச்சு கிளம்பி ஹோம்ஒர்க் செஞ்சோமா, அது பண்ணோமா, இது பண்ணோமா அப்படின்னு யோசனையிலே நம்ம மெண்டல் ஆயிடுவோம். சனிக்கிழமை காலையில தான் ஜாலியா இருக்கும். ஜாலியா அப்படி படுத்துக்க முடியும். சுபினே, உன்னை அம்மா காப்பி குடிக்க வர சொன்னா, போய் காப்பி குடி. இந்தாடா அண்ணே சுபினே, உன்னதான்டா காதல விழுந்ததா இல்ல காதல இடி விழுந்துட்டா? அம்மா இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு போ, நீ உள்ள விளக்கம் தரையா அடிப்பா. சோபி, எங்க ராணி அக்கா, எங்க அம்மா? அம்மா தேடி தான் வந்தேன். எங்க அத்தா? அம்மா உள்ளதான் இருக்கா, போங்க. சின்ன பொண்ணு வா, சின்ன பொண்ணு வா வா. இப்பதான் டீ போட்டேன், குடிப்புன்ட்டு. வா வா வா. என்ன காலையில இந்த பக்கம்? எக்கா ஒன்றும் இல்லைக்கா, வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அதான் சும்மா என்ன பண்ணுறிய அப்படின்ட்டு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். காலையிலே நீங்கள் குழம்பு வச்சு எல்லா வேலையும் பார்த்துருப்பியா, அதான் நம்ம வேணா பேசிக்கிட்டு இருந்துட்டு கொண்டு வந்தேன். என் பிள்ளைய தான் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஓக்கா. ஏன்டி இன்னைக்கு சனிக்கிழமை தானடி, இன்னைக்கு என்னடி ஸ்கூல் வச்சுருக்காங்க? இங்கே பாரு, ஏன் மட்டும் சுவீனுக்கு ஸ்கூல் இல்லை. அது ஸ்கூலு இல்லைன்னா கையில் பிடிக்க முடியுதா பத்தியா? அது சாப்பிட வாடானாலும் சாப்பிட வர்றதில்ல, டீ குடிக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. காலையில் எந்திரிக்கிறான், எந்திரிச்சு இந்த படுக்கையை பற்றியா. இதே ஸ்கூல் இருந்தால் நான் பறந்து நிற்பாங்க, ஹோம்ஒர்க் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன ஓம் பிள்ளைகளுக்கு ஸ்கூலு என்ன ஆச்சு? என்னமோ ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாளுவ. ஸ்பெஷல் கிளாஸாம் மிஸ்ஸு வர சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காளுவக்கா. என்னமோ ஆஃப் டே தான் சொல்லிட்டு போனாளுவக்கா. அதனால லஞ்செல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால சரின்னு தோசையை ஊற்றி ஆளுக்கு 2 கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாளுவக்கா. அதான் சரி என்ன பண்ணுறிய ராணி அக்கா பார்த்துட்டு போம்ட்டு தான்க்கா வந்தேன். சரி உட்காருடி, கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு போகலாம். உன் மாமியார் தேடுமா என்ன? உட்காரு, போகலாம், லேட்டாக போகலாம். ஏட்டி அவன்கிட்ட என்னடி ஒன்றை எழுதிட்டு இருக்க? கொண்டாடி உன் தலையை சீவி கட்டி விட்றேன். சனி ஞாயிறு லீவ் ஆகிட்டானா போதும், தலையே சீவுறது இல்லை. இங்கே வாடி, தலையை சீவி கட்டி விட்டுட்டு நான் போய் சாப்பாடு செய்கிறேன். தலையை பார்த்தியா, என்ன வைக்கிறது இல்லை, ஒன்றும் வைக்கிறது இல்லை. அறக்க வரக்கு ஓடுறது. என்ன வப்புண்டின்னா என்ன வேண்டாமான்னு சொல்லுவா தவிர என்ன வச்சுக்கிறமான்னு சொல்லுவாளா? தலை இருக்கிறத இருப்ப பற்றியா செம்படை தட்டி போய். இந்த குட்டியோலே இப்படி தான் பண்ணுறாளுவோ, தலையில் எண்ணெய் வச்சுக்க மாட்டாளுவோ. அந்த காலத்துலலாம் நாங்களாம் எண்ணெய் வைக்காமல் தலையே சீவ மாட்டோம். அதனால எங்களுக்கு முடி இப்படி இருக்குது. இந்த காலத்துலனா அவ்வளோ தலை வச்சுக்குதுவோ. தலையில் எண்ணெய் வைக்கிறேன்னா பயமாக இருக்குமா இதுவோ. அப்போல்லாம் அந்த அதே எங்கள் அம்மா எண்ணெய் வீட்டிலே தயார் பண்ணி காய்ச்சி கொடுப்பா. அதை நாங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு தான் நாங்கள் தலையே சீவுவோம். என்ன பிள்ளைகளே போங்க. ராணி அக்கா, என்ன காலையிலே உட்காந்தாச்சு, காலையிலே கடை வச்சுக்கிட்டு இருக்கியே, வேலையெல்லாம் முடிச்சிட்டியெல்லாம் என்ன? வாலட்சுமி பா, வந்து உட்காருவா. எண்ணெய் எப்படிக்கா தயார் பண்ணுறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. அந்த எண்ணெயை என் மொபைலுக்கு கொஞ்சம் தேய்ச்சி விடுவோம். தலைமுடியே வளர மாட்டேங்குது. 2 தடவை பள்ளிக்கூடத்துக்கு பின்னுறதுக்குள்ளே போதும்னு ஆகி போயிடுது. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கக்கா. நாங்களும் கொஞ்சம் காய்ச்சி அவளுக்கு தடவை விடுவோம். செக்கில் ஆட்டின எண்ணெடி, ஒரு 1/2 லிட்ரு ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க செக்குன்னு ஆட்டினது. அப்புறம் எப்படின்னா ஒரு 5 பெரிய நெல்லிக்காய், கொஞ்சோண்டு செம்பருத்தி இலை, கொஞ்சோண்டு மரதாணி, கொஞ்சோண்டு இந்த சீரகம் இருக்குது பாரு, கருஞ்சீரகம், அதில் கொஞ்சம் எடுத்துக்க. வெந்தயம் இருக்குது பார்த்தியா, அதை அப்படியே போடக்கூடாதுடி. அதை நல்லா கொஞ்சம் ஊற வச்சு நல்லா முதுன்னு இருக்குது பார்த்தியா, அப்பையில் அதை கொஞ்சம் எடுத்து அந்த வெந்தயத்தை போட்டு, அதுக்கப்புறம் என்ன இந்த கத்தாழை செடி இருக்குது பார்த்தியா, அந்த கத்தாழையை நல்லா நறுக்கி, அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பாரு, அதை நல்லா தோலை உரிச்சு விட்டு அதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடு வந்தோடனே அதெல்லாம் போட்டு நல்லா இந்த பொரியணும். எப்படின்னா அந்த கொட்டின அந்த ஜாமம்லாம் எப்படின்னா பொரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயை ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது, திறந்தே வச்சு நல்லா ஆற வச்சு மக்கா நாள்
அந்த துணி இருக்குது பார்த்தியா, வெள்ளை துணி, அந்த வெள்ளை துணியில் நல்லா விரித்து போட்டு நல்லா வடிகட்டி நல்லா புழிஞ்சு அந்த எண்ணெயை எடுத்து நல்லா அந்த வகுடு தலையில் வகுடு தேய்ச்சி விட்டியன்னா நல்லா வளர முடி, தலைமுடி கொட்டவே கொட்டாது, அப்படி இருக்கும். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் எங்களுக்கு செஞ்சு தேய்ச்சி விடுவா. நாங்கள் எந்த ஆயில் வாங்கி தேய்ச்சோம், வேறு என்ன பண்ணணும். எங்கள் அம்மா அதை தேய்ச்சி தான் அதை ஒய்யாமல் செஞ்சு நல்ல மிதமான வெயிலில் லைட்டாக காய வச்சு சூடு வந்தோடனே எடுத்து வந்து உள்ளே வச்சிடணும். அந்த மாதிரி செஞ்சு தான் எங்கள் அம்மா செஞ்சா. அடே அக்கா, இவ்வளோ சாமான் இவ்வளவு பண்ணணுமாக்கா? அக்கா நம்ம செய்வோமா இங்கே வீட்டில்? ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன், நான் எல்லா ஜாமும் கொண்டாந்து தரேன், செஞ்சு காமிங்கக்கா. எப்படின்னு செஞ்சு காமிச்சிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து செஞ்சுப்பேன்க்கா. அட லட்சுமி, இரு லட்சுமி, இங்கே எண்ணெய் முடிஞ்சு போய்த்து. நீ இதை செய்யும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக நீನು அந்த நேரத்தில் பக்குவத்துக்கு கேட்டுட்ட. ஒரே இதை செய்கிறேன், அதை பார்த்துட்டு போய் நீனு வீட்டில் செய்ய. சரி, செஞ்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தரேன், அதை வாங்கிட்டு போ. பக்குவத்தை பார்த்துக்க, நீ கொண்டு போய் வீட்டில் செய்யு. சரிக்கா. நல்லா லட்சுமி அக்கா பல வித்தைகளை கையில் வச்சுருக்கீங்க. சரி செய்யுங்கக்கா, நான் அதை பார்த்துட்டு போய் நான் வந்து வீட்டில் செஞ்சுக்கிறேன். எல்லாம் ஓரம் கட்டுங்கடி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் ஜாமத்தையெல்லாம். சோபி, நவரு சோபி. அக்கா, எனி ஹெல்ப் மீ? அடி மலர, போய் அந்த அக்காடை எடுத்துகிட்டு வாங்கடி. எனக்கு இடுப்பு மொழியெல்லாம் சுத்தாலும் உட்கார்ந்துட்டு வந்தேன், போய் எடுத்துகிட்டு வாங்கடி. எடி எழுப்பிமியா? அக்கா என்னக்கா இவ்வளோ ஜாமான் வேணுமா? நல்லா அரைஞ்சிட்டீல நீங்கள் சொன்னாப்பே எல்லாமே. ஏட்டி, இவ்வளோ ஜாமுன் நான் காசாடி கொடுத்து வாங்கினேன். இந்த தேங்காய் மரத்தில் உள்ள தேங்காய் வரிச்சு போட்டு இந்த எண்ணெய் ஆட்டினேன். இந்த காய் நெல்லிக்காய் அந்த ஓட்டு தேவரப்பிலவி பறிச்சுட்டு வந்தேன்டி. இந்த செம்பருத்தி பூ நம்ம வீட்லேயே இருக்குது, கத்தாழை நம்ம வீட்லேயே இருக்குது, வெங்காயம் எல்லாம் வீட்டில் உள்ள ஜாமத்தையே வச்சு தாண்டி செய்கிறது. இதுக்கேண்டி வாயை பொழக்கிற? நான் செஞ்சு தரேன், நீ ஊற்றி தேய்ச்சி பாரு. தேய்ச்சி பார்த்துட்டு நல்லா இருந்தால் நீனும் செஞ்சு தேயி. சரிக்கா சீக்கிரம் செய்யுங்கக்கா. பேசியே நேரத்தை ஓட்டாமல் சீக்கிரம் செய்யுங்கக்கா, நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த 1/2 லிட்டர் எண்ணெயை தூக்கி இதெல்லாம் ஊற்றணும். என்ன சொல்லி பைய ஊத்துறா? அடுப்பு வேற திக்குன்னு எரியுது, வச்சு கொளுத்தி விட்றாம எண்ணெய்க்கு அடுப்பு நெருப்பு பிடிக்கும். பைய ஊத்துறா. எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் வந்து இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எப்படின்னா இந்த பபுள்ஸ் வர்றாப்புல சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதை அப்படியே இந்த பிளேட் எடுத்து அப்படியே இந்த எண்ணெய்க்குள்ளே கொட்டணும். நல்லா கொதிக்கணும்டி. இந்த காயெல்லாம் அப்படியே நல்லா கருப்பாக பொரிஞ்சு வரணும். எப்படின்னா கையில் எடுத்து பார்த்தா அப்படியே மடக்குன்னு உடையணும். சதக்குன்னு மாவாட்டம் இருக்கக்கூடாது. நல்லா முடுன்னு ஒடியணும். அந்த மாதிரி அளவுக்கு நல்லா பொன்னிறமாக காய்ச்சணும். எப்படி இருக்குதியா எண்ணெய்? நல்லா எண்ணெய் இறங்கி நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வரணும். எண்ணெய் நல்லா வரணும். பார்த்துக்க லட்சுமி, இப்படி தான் இருக்கும் எண்ணெய். இதை அப்படியே கொண்டு போய் மூடியை போட்டு மூடி வச்சேன்னா அந்த அதில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி போயிடும். அதனால் மூடக்கூடாது. அப்படியே நல்ல இடமா பார்த்து அப்படியே திறந்து வச்சுக்கணும். திறஞ்சி இந்த துணி இருக்குது பார்த்தியா, துணி அந்த ஆறுனதுக்கப்புறம் அந்த துணியை போட்டு மூடி வச்சுட்டு காலையில் என்ன பண்ணுற, நல்லா எடுத்து இந்த தலையில் வகுடு நல்லா தேய்ச்சி நல்லா உடனே தலை குடைக்கக்கூடாது, சீவக்கூடாது. ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம்னா வச்சுக்க, அந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ தலை சீவணும். நல்லா இருக்கும் பாரேன், நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த எண்ணெய். நீ என்ன ட்ரை பண்ணி பாரு, உனக்கு பிடிச்சி போயிடும். வாசனையெல்லாம் சூப்பராக இருந்துச்சுக்கா ராணியக்கா. சரிக்கா, எனக்கு கொஞ்சோண்டு ஊற்றி கொடுங்கக்கா. ஏன் ஆடு மாடெல்லாம் நான் கத்திக்கிட்டு கிடக்கும். நான் போயிட்டு தேய்ச்சி பார்த்துட்டு நல்லா இருந்தால் நானே செஞ்சுக்கிறேன்க்கா. அதை நீ கொண்டுட்டு போ லட்சுமி. கொண்டு போய் நல்லா ஆற வச்சு தேய்ச்சி பாரு. நல்லா இருந்துச்சுன்னா நீ அதே ட்ரை பண்ணு. நல்ல வாசனையாக இருக்குது பார்த்தியா? ஆமாம் ராணியக்கா, சொன்னாப்லே என்ன மனக்குது. அம்மா, இது பாட்டி சொன்ன